வண்ண வண்ணமா எத்தனையோ ஆடு மாமா போட்டிருப்பாரு. ஆமா, ஆனா நான் குடுக்குற மாதிரி வருமா? வராதே. டேய், போத்தீஸ்ல போயிட்டு போத்தீஸ்லயா மாமாவுக்காக துணி வாங்கிட்டு வந்துமே. ஆமா, அதை எடுத்துட்டு வாடா. அது துணிதானா? பட்டாடை. இப்ப தரம்பு போத்தீஸ் பட்டு கூட அவர்கிட்ட மாமா நானே கொடுக்கா, என் கையில கொடுக்கா. மாமா வாயா, டா நீ போட்டுக்கோ, கட்டிக்கோ. ஏய், கட்டி விட சொன்னா எனக்கு கட்ட வர வெட்டினா உன்ன உனக்கு கட்டுறா. நீ எனக்கு கட்டணுமா? கட்டுறவங்க கட்டுறான்னு சொல்றேனே. எட்ட தேவலை கிங்கினி மகனு தெரிஞ்சாங்கண்ணா நம்புன வந்துச்சு. அப்பவே சொன்னேன் வராதியா வராதியா. உள்ள போடா, உள்ள போடா. எந்த ஒரு ஆண் மகனும் தப்பான இடத்துக்கு போயிட்டானா தன் மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டு போறான் பாரு. அது பின்னாடி தானே அவனுக்கு கஷ்டம். என்ன இதான் சொல்ல தகுதி இல்லாதவனி. தகுதி சொல்லணும். தகுதி இல்லாதவனா போனது காரணமே நீ தானடி. நானா? எப்ப ராஜா ஓடி வா, ஓடி வா, நாங்க ஓடி வர சொன்னேன். வாடா, நம்ம 2 பேரும் விளையாடலாம் சொன்னீங்க. சும்மா இருக்கணும். ஊசு பேத்தி என் நாட்டையே அழிச்சு. இது கொடுத்தா பாத்துமா மாமாக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று. அது கிஃப்ட் தானே. இப்ப தரம் பாரு. உன்னா கிஃப்ட் வச்சுக்கிறான்னு சொல்லிவா. மங்காத்தா தம்பின்னு சொல்றா. தம்பிக்காரன் பண்ற வேலையை பத்தி அக்கா வேண்ட. டேய், அவன் தம்பி ஏன் சொல்லுது? நீ தானே சொன்ன. அவன் டாபர்ரா. உன்ன டாபரா? நான் டாபர். அவன் தேவடியா. நீ என்ன பண்ண? உன் நாட்டுல ஏறி வச்ச நான் 1000 ரூபா குடுத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டான். உன்னெல்லாம் கோடி போட்டுட்டா. என்ன வெட்டி 5 மணி கோடி இருக்கிறான். ஜஸ்ட் 10 நிமிஷம் போ. சரி, எதுக்குடா இது என் கையில கொடுத்த? என்ன தெரியுமா குத்தா? இதான் சொல்லல. சூப்பரா இருக்குது. இது வச்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி நீ சொல்லணும். சொல்றியா? அம்மா தாயே, அம்மா தாயே சொல்லு. அம்மா தாயே 2 கண்ணு தெரியாதம்மா. காது கேட்க அம்மா தாயே, அம்மா தாயே. ஐயோ 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 அப்பா. அம்மா தாயே. அது எத்தா எனக்கு 2 கண்ணு தெரியாதம்மா. எனக்கு 2 கண்ணு தெரியாது. காது கேட்காதம்மா. எனக்கு காது கேட்காது. கை கால் ஓடுமாம்மா. சொல்லு, சொல்றியா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லலாம். நான் சொல்ற பேரு அம்மா தாயி. 2 கண் பார்வை இல்லாதலம்மா. இல்லாதவள். காது கேட்காதலம்மா. கை கால்கள் ஊனம்மா. அம்மா தாயி. 20 ரூபாய். 20 ரூபாய். உங்க அம்மாக்கு 10 பொருத்தம் 10. இந்த நீ சும்மா சொன்னதுக்கே 20 ரூபாய்னா நீ கீழே இறங்கி போ. ரவுண்டு போட்டா எவ்வளோ படம் பொருத்தமா உங்க அம்மாக்கு அந்த வேஷம். அப்படி இப்படியா? இது மட்டும் பிரியா. இப்ப எப்படி தெரியுமா? எண்ணிலே வாழி திரகவிக்கும் வண்ணப்பறவை. சத்தியமா அம்மா நான் 10 ரூபாய் டார்ச் லைட் வச்சு ஒரு நாளைக்கு நான் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிப்பேன். போடு. அவன் கொடுத்த காசு எனக்கு
காசு அடி அச்சமே தான் கொடுத்துறேன் 20 ரூபாய் நாங்க பார்த்தது கிடையாதான் என் பங்காளில பணிக்கு அப்படியே ஃபார்ம்ல காணுவா போயிட்டா எனக்கு வேண்டாம் நாட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதா அதெல்லாம் அம்மா நான் ஓம் சத்துக்குமா ஏய் கம்பெனி இருக்குமா நான் ஓம் சத்துக்கு மாலை போடலான்னு இருக்கிறேன் எடுக்கணுமா உக்கால போய் கட்டுறா இல்லப்பா வாழாட்டா வாழாட்ட சொல்லி எல்லாத்தையும் தலைமையில சொல்ல தத்துறான் துணிலா பாங்கல்றா ரேட் வந்து பின்னப்படுத்தா ஹையஸ்ட் ரேட் இந்த துணி தான் அந்த துணி தான் ஹையஸ்ட் ரேட் எடு இந்த நாடு யார் சேர்ந்தது என்ன சேர்ந்தது இனிமேல் இந்த நாட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது நீ மட்டும் கிடையாது உன் பொண்டாட்டி பணம் இருக்க கூடாது பையன் எதுக்காக ஒருத்த நாடு உன் கையில கட்டுக்கிற திருவோடு உன் பொண்டாட்டி படத்தை தூக்கிட்டு நீ எந்த பக்கனா ஓடு உன் பொண்டாட்டி படத்தை எரிப்பியோ பொறுப்பியோ காட்டிக்கு பிடிவோ கைக்கு பிடிவோ நாய்க்கு பிடிவோ தெரியாது இந்த நாட்டை நீர்க்கூடாது இந்த நாடுடைய சக்காத்து எவனா 1 ரூபாய் 2 ரூபாய் போட்டீங்க அவங்க வீட்டுல பெட்ரோல் பம்ப் போட்டு கொளுத்தி உள்ள போட்ட பாம்பே நாரி கடல பெட்ரோல் பம்ப் வேற இந்த 8 வரி கிராமம் நினைச்சதுதான் மொத வேலையா வெள்ளிக்கிழமை கோயில் இடுறா மொத கோயிலா ஆமா அப்புறம் அம்மா நான் தாண்டா சாமி சாமி நான் இருக்கும்போது தெய்வம் நான் இருக்கும்போது கோயில் இருக்கு செவடியாலாம் சாமி சொன்னா எங்க போறதுனாங்களா கோயில் மட்டும் கிடையாது கோயில் மட்டும் கிடையாது கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை இடிச்சிட்டு கேவூர் நாத்து விடு செவடியா நல்ல கட்சி போதா உன் போனங்கள் தண்ணி வரும் உன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி ஏத்து நீ போற 10 கௌரம் வாயிலையோ பையன் அது மட்டும் கிடையாது கவர்மெண்ட் சலுகை எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி குழாயில கட் பண்ணி கரண்ட் கட் பண்ணி அது மட்டும் கிடையாது நான் சொல்றதுக்கு ஊங்கோட்டைய சக்காத்தி மட்டும் இங்க இருக்கணும் மெயினா ஒண்ணு கட் பண்ணி ஏரி விளையாட்டி கட் பண்ணு சொல்லு ஓயாப்பி கட் பண்ணு ஏரி வேலை கிட்ட இல்லையா இந்த பக்கலாம் இல்லையா என் சொக்காத்துக்கு நோம்பு கூப்பிடுவேன் எப்படி தருவாங்க ஏரி வேலை படி மண்ணள்ளி கொட்டாதான் தருவாங்க உட்கார 10 மணிக்கு உள்ள இருக்கா மதியம் 1 மணிக்கு ஏறுவாங்க குத்த அரபாண்டு மண்ணு தராதாங்க ஏண்டா என் சக்காவதி கதை நமக்கு எதுக்கு பையன் போகலாமா போலாமே போகும்போது இதோ இருக்கிற இளைஞர் கூட்டங்கள் மொத்தத்தையும் சங்கிலி போட்டு மலையில கருத்துடா டப்பா கிடையாது எங்க ஊர்ல 50 வெள்ளாடும் 70 எருமாடு இருக்குது எருமாடு மேய்க்கிறதுக்கு போயிட்டு வரவா மாமியாரே சித்தி கொஞ்சாலே எல்லாருக்கும் போயிட்டு வரேன் யாரும் போயிட்டு வரேன் போடி தேடி அவ்வளவு போடி போடி உள்ள அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படிதான் சொல்றாங்க போயிட்டு வரேன்
மதுவுக்கும் மாதுவுக்கும் அடிமையாகி பொன்னான என் நாட்டை இழந்து கட்டிய மனைவி உன்னையும் இழந்து என் வாழ்க்கை இன்று பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாகிவிட்டேனே. ஒரு நாட்டிற்கே மன்னன் எத்தனையோ ஏழை எளிய பாமர மக்களுக்கு வாரி வரி கொடுத்த கரம் இன்று பிச்சை எனும் நிலைக்கு ஆளாகிவிட்டேன். உன்னை இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தகனம் செய்வதற்கு கூட போதிய வருமானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆத்துக்கு பக்கோ ஆத்துக்கு பக்கோ சுடுகாட்டிற்கு உன்னை தகனம் செய்வதற்காக கொண்டு வந்து விட்டேன் கனகவல்லி. எனக்காக காத்திருந்தேன் உழைப்பாயே. 6 மாதமோ 9 மாதமோ 10 மாதமாக உனக்காக காத்துக் கொண்டிருந்தேன் அத்தான் என்று உரைத்தாயே.
இன்று உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அன்பிற்கு வரமாட்டாய் கடகவில்லை. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதே. என்னை மன்னித்து விட தவறுக்கு கடவுளே.